Unit 1 Electrostatics Part 4. இந்த presentationல electric field due to the system of point charges, electric field due to a continuous charge distribution, electric field இந்த மூணு தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ப்ரீவியஸ் பார்ட் 3 நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அதை இப்போது ரீகால் பண்ணிக்கலாம். E is equal to 1/4/epsilon naught Q divided by R square into R cap. இந்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறதுக்கான இந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சார்ஜ் இல்லாமல் ஒரு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. அதாவது மோர் தென் 2 அப்படிங்கிற அளவுக்கு சார்ஜஸ் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, Q2 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, Q3 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த 3 சார்ஜஸும் இந்த Pங்கிற பாயிண்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தது ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, Q அப்படி ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த Qங்கிற பாயிண்ட் சார்ஜிலேருந்து R டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ், அதாவது மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அங்கே நம்ம என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். கவனிங்க. அப்போது சப்போஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் எ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பேஸில் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அடுத்ததாக இப்போ இதில் பாருங்கள், இங்கே என்ன பிரின்சிபல் அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா the electric field is equal to the vector sum of electric field created by the individual point charges அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த Q1 அப்படிங்கிற இந்த சார்ஜ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் Q2ங்கிற இந்த பாயிண்ட் சார்ஜ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, Q3ங்கிற இந்த பாயிண்ட் சார்ஜ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வெக்டர் சம் தான் இந்த Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? ஓகே, இப்போது Q1 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் சார்ஜ் Pங்கிற பாயிண்டில் இருந்து R1P அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. Q2ங்கிற சார்ஜ் இந்த Pங்கிற பாயிண்ட் R2Pங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து Q3லேருந்து Pங்கிற பாயிண்ட் R3Pங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இந்த Q1 அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த Pங்கிற பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணுமோ அந்த பாயிண்டில் ஒரு டெஸ்ட் சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம வச்சுருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் அதுவும் என்ன தான் பாசிட்டிவ் தான். இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய Q1, Q2, Q3 எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ இந்த டெஸ்ட்டு சார்ஜை எல்லாமே ரிப்பல் பண்ணும். அப்போ Q1 அப்படிங்கிறது இந்த டைரெக்ஷனில் இதை ரிப்பல் பண்ணுது. இதுதான் E1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து Q2ங்கிறது இதுவும் ரிப்பல் பண்ணுது. ஸோ இது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரீன் கலரில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்து Q3ங்கிற இந்த சார்ஜினால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை E3P அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ரிப்பல்ஷன் தான். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ இதோட ரிசல்டன்ட் டைரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி லென்த்தாக கொடுத்துருக்க இந்த லைன் தான் இதோட ரிசல்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஃபஸ்ட் பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு செகண்ட் பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தேர்ட் பாயிண்ட் சார்ஜ். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இதைத்தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதே இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம். Q1ங்கிற சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 1/4/epsilon naught Q1 R1P ஸ்கொயர் R cap 1P அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து Q2ங்கிற சார்ஜ் இந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை E2 is equal to 1/4/epsilon naught Q2 R2P ஸ்கொயர் R cap 2P அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட டோட்டல் ஃபைனல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஓவர் சம்மேஷன் 1/4/epsilon naught எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும். ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்து ஓவர் சம்மேஷன் ஆஃப் ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் எடுத்துக்கலாம். QI டிவைடட் பை RI ஸ்கொயர் R cap 1P அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் ரிசல்ட். ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஆரிஜின் இதான் ஆரிஜின். இந்த ஆரிஜினில் இருந்து
2 mm டிஸ்டன்ஸில் 1 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே Q2 அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் பாயிண்ட் சார்ஜ், அதுவும் +1 மைக்ரோ கூலும் தான். இதுவுமே 2 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் ஏ. இந்த ஏங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வழக்கமாக கால்குலேட் பண்ண சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த இடத்துல கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q0 அப்படிங்கிற அந்த டெஸ்ட் சார்ஜ் வைப்போம். இந்த டெஸ்ட் சார்ஜ் வழக்கமாக எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். இந்த டெஸ்ட் சார்ஜ் எங்கே வைப்போம், அப்போ என்னாகும், இந்த Q1ங்கிறது இதை ரிப்பல் பண்ணும், இந்த Q2 இதை ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த டைரக்ஷனில் இருந்து நம்ம ரிசல்டன்ட் டைரக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே அவங்க டெஸ்ட் சார்ஜுக்கு பதிலாக எதை ப்ளேஸ் பண்ணுறாங்க, இஃப் அன் எலக்ட்ரான் இஸ் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ எலக்ட்ரான் அப்படின்னா அங்கே கம்பல்சரி அது என்னவாக தான் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஏங்கிற பாயிண்டில் ஒரு நெகட்டிவ் சார்ஜை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எலக்ட்ரான்னே சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை திஸ் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் மேலே எந்த அளவுக்கு ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த எலக்ட்ரான் எந்த அளவுக்கு ஆக்சலரேட் ஆகும், ஸ்பீடாக மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், இங்கே வச்சுருக்கக்கூடிய எலக்ட்ரான் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், இவ்வளவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல எலக்ட்ரானோட மாஸ் கொடுத்துட்டாங்க, 9.1 × 10⁻³ -31 kg. இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ, நீங்கள் இதை மெமரி பண்ணி வச்சுக்கணும். சில ப்ராப்ளத்தில் இந்த வேல்யூஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், இதுவும் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ப்ரீவியஸில் நம்ம நிறைய இதை பார்த்தது தான். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் -1.6 × 10⁻⁻19 கூலும். ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொன்னோன்னா ஈயோட வேல்யூ. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக அந்த ஃபார்முலா பார்த்துருக்குறோம், 1/4πε0 Q/r² × r அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது தான். ஸோ இதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, Qக்கு பதிலாக நம்ம அங்கே எந்த சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜோட வேல்யூ, நமக்கு சார்ஜோட வேல்யூ பாருங்கள் என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே +1 மைக்ரோ கூலும்னு கொடுத்துட்டாங்க. மைக்ரோன்னா 10⁻⁻6. சரிங்களா? இப்போ அவங்களும் ஃபார்முலா இதே எழுதிட்டாங்க, 1/4πε0 Q1 r1a² r⁻1a + 1/4πε0 Q2/r2a² r⁻2a அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்ததாக இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வச்சுருக்கக்கூடிய ப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ், அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் ஏ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான ஒவ்வொரு வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். 1/4πε0க்கு பதிலாக கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும், 9 × 10⁻9 போட்டுடலாம். அடுத்து சார்ஜுக்கு பதிலாக இந்த Q1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், 1 × 10⁻−6ன்னு போடுறோம். ஏன்னா அங்கே 1 மைக்ரோ கூலும்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், 10⁻−6 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிவைடட் பை இங்கே அடுத்து r² 1aன்னு இருக்குது. அப்போ இந்த r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 2 மில்லிங்கிறதுக்கு பதிலாக 10⁻−3 ஸ்கொயர் பண்ணுறோம், ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஜே கேப் டைரக்ஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் தான் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். பட் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போது இது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஜே கேப் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நெகட்டிவ் தான், இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அடுத்ததோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது டுவர்ட்ஸ் த ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டையும் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன கிடைக்குது, இதில் 2.25 × 10⁻9 ஜே கேப்னு கிடைக்குது. அடுத்தது இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2.25 × 10⁻−9 தான் கிடைக்குது. ஏன்னா ரெண்டோட சார்ஜும் சேம் தான், ரெண்டுமே
1 மைக்ரோ கூலும் தான், டிஸ்டன்ஸும் 2 மில்லிமீட்டர் தான். அப்போ ரெண்டோட மேக்னிடியூட்டும் எப்படி தான் இருக்கும், நமக்கு சேமாக தான் கிடைக்கும். ஸோ இங்கே ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 2.25 இன்ட்டு 10⁻⁹ இந்த வெக்டார்ஸ் யூனிட் வெக்டார்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், i கேப் ப்ளஸ் j கேப் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதோட மேக்னிடியூட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணும்பொழுது இதுக்கு வெக்டார்ஸ் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள், மேக்னிடியூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இதில் உள்ள மேக்னிடியூட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், இதோட மேக்னிடியூட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அதோட மேக்னிடியூட் கிடச்சிரும். அப்போ மேக்னிடியூட் பாருங்கள், 2.25 இன்ட்டு √2 இன்ட்டு 10⁻⁹ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து டைரக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது. அப்போ டைரக்ஷன் கால்குலேட் பண்ணும்பொழுது நமக்கு வழக்கமாக என்ன பண்ணுவோம், அந்த வெக்டாரை அதோட மேக்னிடியூட்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், யூனிட் வெக்டார் கிடச்சிரும். அதுதான் யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது a வெக்டார் இஸ் டிவைடட் பை இட்ஸ் ஓன் மேக்னிடியூட், அதை தான் யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இந்த வெக்டாரோட இதான் இந்த வெக்டார், இங்கே கிடச்சிருக்க வேல்யூ தான் இந்த வெக்டார் EA வெக்டார். இந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஓன் மேக்னிடியூட், அதாவது இந்த வேல்யூ, இந்த வேல்யூவால் நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அதோட யூனிட் வெக்டார் கிடச்சிரும். யூனிட் வெக்டார்னால் அதோட டைரக்ஷன் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இது கேன்சல் பண்ணிடலாமா ஈஸியாக. 2.25 இன்ட்டு 10√2 இருக்குது. ஸோ இதில் 2.25 இன்ட்டு 10⁻⁹ இங்கே உள்ள 2.25 இன்ட்டு 10⁻⁹ கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன இருக்கும், i கேப் ப்ளஸ் j கேப் டிவைடட் பை √2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுதான் அதோட டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு Q1 அப்படிங்கிற அந்த சார்ஜ் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் அதுவும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இது ரெண்டோட ரிசல்டன், இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, ஒன்று இந்த டைரக்ஷன் ஒன்று இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்டாக இருந்துச்சுன்னா அது ரெண்டுக்கும் ரிசல்டன் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் அதோட ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆக்சலரேஷனுக்கு தனியாக ஃபார்முலா இல்லை, டேரெக்டாக என்ன ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம், பேசிக் ஃபார்முலா நியூட்டன்ஸோட செகண்ட் லால இருந்து நம்ம எடுத்துப்போம்ல, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது நியூட்டன்ஸோட செகண்ட் லால இருந்து நம்ம டெரைவ் பண்ண இது. இதில் இருந்து ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சலரேஷனை மட்டும் வச்சுட்டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ்ன்னு எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம், அந்த ஃபோர்ஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஃபோர்ஸுக்கு தனியாக இன்னொரு ஃபார்முலா இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா F இஸ் ஈக்குவல் டு QE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை Fக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அடுத்து மாஸ், இப்போ இதுக்கு பதிலாக Qக்கு பதிலாக அங்கே என்ன சார்ஜ் இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, 1.6 இன்ட்டு 10⁻⁻19. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட வேல்யூ. அடுத்து மாஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட மாஸ் 9.1 இன்ட்டு 10⁻⁻31 kg. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ கிடச்சிரும், -3.95 இன்ட்டு 10⁻20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த டாபிக் பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்னு பார்த்தோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். இப்போ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, இப்போ இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கண்டக்டரோட டோட்டல் சார்ஜ் Qவோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், Q1 + Q2 எல்லாமே நிறைய சார்ஜஸ் இருக்கும், Q1 Q2 Q3 இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் சார்ஜ் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார்ஜும் நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள், Q1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ், அடுத்து இங்கே Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ், ∆Q3ன்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ். இந்த ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பிங்கிற பாயிண்டில் ஒவ்வொன்றும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த டோட்டல் சிஸ்டமும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு
இந்த இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்டக்டரில் நிறைய சார்ஜஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றையும் டெல் Q1 Q2 Q3 அப்படின்னு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இதில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெல் Q1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுதான் டெல் E1. அடுத்து இந்த டெல் Q2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டெல் E2. அடுத்து இந்த டெல் Q3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டெல் E3. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம தனித்தனியாக அதை வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சார்ஜோட இந்த சிஸ்டத்தோட சார்ஜை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ராக்சிமேட்லி 1/4πε0 டெல் Q1 அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ் இது டிவைடட் பை r² 1p ப்ளஸ் டெல் Q2 செகண்ட் சார்ஜ். அப்படியே எது வரைக்கும் போட்டுக்கலாம் n சார்ஜஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதை சம்மேஷன் மெத்தடில் எழுதலாம். 1/4πε0 அப்படியே எழுதியாச்சு. ஐயோட வேல்யூ பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் போகுது. ஸோ i is equal to 1 to n. அடுத்து இங்கே டெல் Q ஐன்னு எடுத்துக்கிறோம் டிவைடட் பை r² 1p r cap ip அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மூலமாக இதை கால்குலேட் பண்ணலாம். சம்மேஷனுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறோம், இந்த இன்டெக்ரல் சிம்பிளை யூஸ் பண்ணி இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1/4πε0 அப்படியே வச்சாச்சு. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1/4πε0 அப்படியே இருக்கும். இங்கே எப்சலான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதாவது ஓவர் சம்மேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்டெக்ரலை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதுக்கு பதிலாக. அப்போ இன்டெக்ரலை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டெல் Qங்கிறது அங்கே போகும்போது எதா மாறிடும் அப்படின்னா dQவாக மாறிடும். டெல் Qங்கிறது பிகம்ஸ் டு dQன்னு மாறிடும். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள் அதே மாதிரி 1/4πε0 அப்படியே தான் இருக்குது. ஓவர் சம்மேஷனுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், இன்டெக்ரல் சிம்பிள் போட்டாச்சு. அடுத்து அங்கே டெல் Q அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். டெல் Qக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், dQங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான ஷேப்பில் ஒரு கண்டக்டர் இருந்தாலும் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு லீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம், சார்ஜ்டு ஒயர். அதோட லென்த்தை எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது ஒரு ஒயர். இதில் ஃபுல்லாக என்ன இருக்குது, சார்ஜ் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இப்போது இந்த சார்ஜ்டு ஒயரில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இதில் எந்த அளவுக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாம்டா அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அதாவது 1 மீட்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை L அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் பெர் மீட்டர். சரிங்களா? அப்போ லாம்டாவோட வேல்யூ லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை L அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், இது எத்தனை மீட்டர் இருக்கோ அத்தனை மீட்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக அவங்களே கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த இன்ஃபைனைட் டெசிமல் லென்த் DL, ஒரு ஸ்மால் லென்த். இப்போ 1 மீட்டரில் இவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாம்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஆனால் டிஎல்ங்கிற ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதே ஃபார்மா தான். இங்கே லாம்டா ஈக்குவல் டு Q பை L இருக்கா, இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், Qவோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ Q ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை Lன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு dQ வேணும், ஸ்மால் சார்ஜுங்கிறதுனால dQன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ Qக்கு பதிலாக dQ லாம்டா டிவைடட் பை லாம்டா இன்ட்டு dLன்னு எழுதிக்கலாம். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Q லாம்டா இன்ட்டு Lன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன். அப்போ இந்த dQவோட வேல்யூவை இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம். dQக்கு பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், லாம்டா dLங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் அடுத்த இதில் இதான் நமக்கு ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ லைன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் Q வேணும் அப்படின்னா E = 1/4πε0 இன்டகிரேஷன் ஆஃப் லாம்டா dL
டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுறோம். இப்போ இந்த லேம்டா அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்தோம், அது ஒரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியில் எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டோம்னா லேம்டா டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் ஆஃப் dl டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க, சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வேறு ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஷீட், ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஷீட்டு ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ இதில் போன இதில் லேம்டான்னு பார்த்த மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கிறோம், சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த சிக்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்ன எடுத்துக்கிறாங்க, Q டிவைடட் பை A அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் டென்சிட்டி அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. போன இதில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை லேம்டான்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சிக்மானா வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. அங்கே நம்ம லீனியருக்கு சொல்லும் பொழுது சார்ஜ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு சொன்னோம். இங்கே சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஃபார்முலா பாருங்கள், 1 ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதுதான் லேம்டாவோட வேல்யூ. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்ஃபேஸோட ஏரியா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதிலேருந்து நமக்கு Q வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு DA அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏங்க DA அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சார்ஜ் வந்து இங்கே ஒரு ஸ்மால் ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணலை. ஒரு ஸ்மால் ஏரியாவால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்மால் வேல்யூவை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் வேல்யூ கிடச்சிரும், சரிங்களா? அப்போ இங்கே கவனிங்க, அதே ஃபார்மா தான் 1/4 பை எப்சிலான் நாட். இந்த இடத்துல என்ன வரும், DA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இந்த DAக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி சிக்மா DA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். இங்கே சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறோம், வெளில எடுத்துடுறோம். இன்டகிரேஷன் ஆஃப் DA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ அடுத்தது வேறு என்ன இதை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு வால்யூம், ஒரு அன்ஷேப்டாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த வால்யூமில் ஒரு ஸ்மால் வால்யூமை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்மால் வால்யூமில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த Pங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு இந்த டோட்டல் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த ஸ்மால் வால்யூமில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னா அந்த சார்ஜை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், QdV அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வேறு எங்கேயும் இருந்து வரல, இதே ஃபார்முலா தான். Qவோட வேல்யூ வேணும் அப்படின்னா ρV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதிலிருந்து நமக்கு DQவோட வேல்யூ வேணும்னா ρdV அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ அதுக்கு பதிலாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரோங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ ரோவை வெளியில் எடுத்தாச்சு. DV பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கும், சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்த டாபிக் போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இது ஏற்கனவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். அதை ட்ரா பண்ண சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை ட்ரா பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த ஷேப் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த பார் மேக்னெட்டை சுற்றி இந்த ஷேப்பில் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது நான் சொல்கிறேன். இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் Qங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு விஷுவலாக அதை பார்க்க முடியாது, சரிங்களா? சார்ஜோட எலக்ட்ரிக் சார்ஜே நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாயிண்ட் டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் சார்ஜ் எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தா அதை வச்சு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஃபைனலைஸ் பண்ணுவோம். பட் உண்மையிலே அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுமா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் ஒரு சார்ஜை சுற்றி, அதை நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை விசுவலைஸ் பண்ணுறதுக்காக இமேஜினரி லைன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைன்ஸை ட்ரா பண்ணுறோம். அந்த லைன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், they form a set of continuous lines which are the visual representation of the electric field.
எலக்ட்ரிக் ஃபீல்டோட விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபீல்டு லைன்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு அடுத்ததா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டையே கொண்டு வராரு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இது எப்படிலாம் இருக்கும், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த ரூல்ஸ்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் எ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான். பாசிட்டிவ் சார்ஜில் இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லையுமே வெளியில் எமினேட் ஆகுது. அப்படி எமினேட் ஆகும்போது எல்லாத்தோட டைரக்ஷனும் பாருங்கள் எப்படி இருக்குது, ரேடியலி அவுட்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் அது எல்லாமே எப்படி இருக்குது, அங்கே இருந்து அப்படியே ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் சார்ஜை பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்வெர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சார்ஜ். ஏன்னா இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படியே ட்ராவல் பண்ணி நேராக எங்கே வருது, இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜுக்கு வருது. அப்போ பாசிட்டிவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்ஸ்லாம் பாருங்கள் ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்கும் பாசிட்டிவை சுற்றி. அதே நெகட்டிவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியலி இன்வெர்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவில் வந்து அப்படியே டெர்மினேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு ஆரோ மார்க்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு இந்த பிங்கிற பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணால் போதும். இந்த டேஞ்சென்ஷியல் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுதான் அந்த பிங்கிற பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும்னா இந்த பாயிண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் பாருங்கள், இதுதான் சார்ஜோட சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு தான், இங்கே தான் சார்ஜ் இருக்குது. இதில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ரேடியலி அவுட்வேர்ட்ஸில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஏரியா எடுத்துக்கிறாங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா எடுத்துக்கிறாங்க, அடுத்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஏரியாவில் ஏ அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும், நிறைய லைன்ஸ் இதை கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் பிங்கிற இந்த ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த சார்ஜுக்கு ரொம்ப க்ளோஸராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அங்கே டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சார்ஜை விட்டு நீங்கள் கொஞ்சம் அவுட்வேர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை ஒரு ரிலேஷன் மூலமாக நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் கவனிங்க, the lines is proportional to the magnitude of the electric field in the region. இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட மேக்னிடியூட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபீல்டு லைன்ஸும் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பாயிண்ட்டை தான் வித்தியாசமாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸையும் வச்சு ரிலேட் பண்ணுறாங்க. எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு, அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான், E இஸ் ஈக்குவல் டு K ஆர் 1/4 போட்டுக்கலாம், Q ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. E இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஈயோட வேல்யூ பாருங்கள்
ஆர் ஸ்கொயருக்கு, அதாவது டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குல்ல. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. சரிங்களா? அப்போ அப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் இருக்கிறதுனால என்ன ஆகும், நீங்கள் இந்த பாயிண்ட் சார்ஜை விட்டுட்டு வெளியில் போக 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 உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததா இதில் பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸோட ஷேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். எல்லாமே க்ளோஸ்ட் அண்ட் கர்வ்டு பாத்தாக இருக்கும். எங்கேயுமே ஒரு லைன் இன்னொரு லைனோட பாத்தில் ஓவர்லாப் ஆகலை, அதாவது இன்டர்செக்ட் ஆகலை. இப்போ இப்படி ஒரு லைன் போயிட்டுருக்கு அப்படின்னா இதோட பாத் அப்படியே இங்கே போயிட்டு இன்னொரு லைனை இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு இப்படிலாம் வரல. எல்லாமே பியூராக ஒரு இண்டிவிஜுவல் பாத்தாக இருக்குது. சரிங்களா? இதை ஒரு பாயிண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட் அப்படிங்கிறதான் இந்த பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படி? இதை ஒரு 2 மார்க்லேயோ கேட்கலாம், கான்செப்ட் வைஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒய் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி 2 லைன்ஸ் ஒன்று இன்டர்செப்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் நான் ஒரு பாயிண்ட் சார்ஜை வைக்கிறேன், டெஸ்ட் சார்ஜை வைக்கிறேன். இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்? ஏன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம எதை ட்ரா பண்ணிகிட்டே போவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிட்டே போவோம். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் ஒரே நேரத்தில் இந்த டைரெக்ஷன்லையும், அதாவது இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும். ஒரே நேரத்தில் 2 டைரெக்ஷன்லையும் அதால் மூவ் ஆக முடியாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் மூவ் இன் 2 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் அட் த சேம் டைம். அதனால் நமக்கு இது ஃபிசிக்கலி இம்பாசிபிளாக இருக்குது. ஸோ 2 லைன்ஸ் ஒன்று என்ன பண்ணாது, இன்டர்செப்ட் பண்ணாது. இப்போ அடுத்ததான் இந்த எலக்ட்ரிக், இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப அதோட லைன்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ ஏன் இங்கே கம்மியாக இருக்குது இங்கே அதிகமாக இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே சார்ஜோட மேக்னிடியூட் பாருங்கள் +Qன்னு இருக்குது. இங்கே சார்ஜோட மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா +2Qன்னு இருக்குது. இதை விட இந்த மேக்னிடியூட்டை விட இதோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதில் இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இதோட இந்த ப்ரெசன்டேஷன் முடியுது. இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து சில செல்ஃப் எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்? இது நம்ம இன்றைக்கி பார்த்த கொஸ்டின் தான். அடுத்ததாக இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹவு டு வி டிட்டர்மைன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூட்டியை கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.